நீங்க நேச்சுரலா கன்சீவ் ஆயிட்டீங்க, பட் உங்களோட ஏஜ் 35 மேல இருக்கு, எனக்கு பயமா இருக்கு டாக்டர், 35 மேல நான் கன்சீவ் ஆயிருக்கேன், வேற ஏதாவது ப்ராப்ளம் இருக்குமா, எனக்கு வருமா இல்ல என் குழந்தைக்கு வருமா அப்படின்னு பார்த்தா, ஒரு 35 மேல ஃபர்ஸ்ட் பிரெக்னன்சி நீங்க பிளான் பண்றீங்களா, உங்களை எல்டர்லி பிரைமி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுல ரெண்டு விஷயமா நம்ம பிரிப்போம். ஒன்னு மதரோட காம்ப்ளிகேஷன்ஸ் என்னென்ன, இன்னொன்னு பேபிக்கு என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வரலாம். ஸோ ஃபர்ஸ்ட் மதரோட காம்ப்ளிகேஷன்ஸ் என்னன்னு பார்க்கும்போது தான், நீங்க ஃபர்ஸ்ட் பிரெக்னன்சி 35க்கு மேல ஆகுறீங்கன்னா there is a more chance உங்களுக்கு பிபி அண்ட் சுகர் பிரெக்னன்சில வரதுக்கு சான்சஸ் இருக்கு. பிபிங்கிறது ஜெஸ்டேஷனல் ஹைப்பர்டென்ஷன் சொல்லுவோம். ஸோ இது வந்து ஒரு 20 or 24 வீக்ஸுக்கு மேல தான் வர ஆரம்பிக்கும். அண்ட் ஜிடிஎம், தட் இஸ் ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் மெலிட்டஸ், சுகர்ஸ் வரலாம். ஸோ இதெல்லாம் நம்ம ஆன்டிசிபேட் பண்ணுவோம், 35க்கு மேல இருந்தாலே இதெல்லாம் வரதுக்கு சான்சஸ் இருக்குன்னு. ஃபார் த பேபி, ஒரு அம்மாவோட வயசு 35க்கு மேல கன்சீவ் ஆகும் பொழுது அந்த எக்கோட ஏஜும் 35 மேல இருக்கும். ஸோ அப்ப நம்மளுக்கு குரோமோசோமல் ப்ராப்ளம்ஸ் இருக்க பேபிஸ் வரதுக்கு சான்சஸ் வந்து நார்மலா இருக்கவங்களை விட நம்மளுக்கு அதிகம். That is, for example, Down syndrome, trisomy 21, trisomy 18, trisomy 13 இந்த மாதிரி இருக்க குரோமோசோமல் ப்ராப்ளம் வரதுக்கு நம்மளுக்கு சான்சஸ் இருக்கு. ரெண்டாவது, உங்களுக்கு அபார்ஷனோட ரிஸ்க்கும் கொஞ்சம் நார்மலா இருக்கவங்களை விட அதிகமா இருக்கலாம். ஸோ இதெல்லாம் தான் 35க்கு மேல நீங்க பிரெக்னென்ட் ஆகும் பொழுது உங்களுக்கும் பிளஸ் உங்க குழந்தைக்கும் வரக்கூடிய எதிர்பார்க்கக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸ்.